மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் சுமார் 20,000 கறிக்கோழி பண்ணையாளர்கள், ஏறத்தாழ 66 கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் உள்ளன. இவற்றில் வருடத்திற்கு சுமார் 50 கோடியிலிருந்து 55 கோடி கறிக்கோழிகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுகின்றன. இதில் கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தங்களிடம் ஒப்பந்தம் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு நாள் வயதுடைய கோழி குஞ்சுகள், தீவனம் மற்றும் மருந்துகள் ஆகியவற்றை வழங்குவார்கள். 6 வாரங்களுக்கு பின்பு வளர்ந்த கோழிகளை அந்நிறுவனம் சந்தைப்படுத்திவிடும். விவசாயிகள் கோழிகளை கொட்டகை அமைத்து தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்கி வளர்ப்பதற்கு இருவரும் சம்மதித்து ஏற்படுத்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வளர்ப்பு கோழியை நிறுவனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த சூழ்நிலையில் பண்ணையில் பராமரிப்பு செலவு, ஆள் கூலி உயர்வு, சுண்ணாம்பு அடித்தல், மருந்து அடித்தல், தேங்காய் நார் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு என்று அனைத்தும் உயர்ந்த போதும் நிறுவனங்கள் விவசாயிக்கு வளர்ப்பு கூலி உயர்த்தி வழங்கப்படவில்லை என்றும் குறைந்தபட்சம் வளர்ப்பு கூலியாக 20 ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு கறிக்கோழி விவசாய சங்கங்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகளை குறித்து கடந்த 29/12/2025 அன்று கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குனர் அவர்கள் தலைமையில் பல்வேறு கறிக்கோழி வளர்ப்பு சங்கத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கறிக்கோழி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் வர்த்தக ரீதியிலான ஒப்பந்த முறையில் கோழிப்பண்ணை தொழில் நடத்துகின்றனர். இந்த ஒப்பந்தங்கள் இருதரப்பினரும் உடன்பட்டு விலை, அளவு, தரம், நேரம் தொடர்பாக கையெழுத்திடப்படுகின்றன. இந்த ஒப்பந்தங்கள் எதுவும் கால்நடை பராமரிப்பு பார்வையின் கீழ் வருவதில்லை. இருந்து வர்த்தக ரீதியிலான தனிநபர் குழுக்களிலான ஒப்பந்தம் என்பதால் அனைத்து பிரச்சனைகளும் அவர்களுக்குள்ளே ஒப்பந்தம் விதிக்கப்பட்டு தீர்த்து கொள்ளப்பட்டு வருகின்றது இதுவரை. இந்த நிலையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்தொழிலானது உற்பத்தி நிறுவனங்களும் கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகளும் இணைந்து ஏற்படுத்திக் கொள்ள ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டது என்பதாலும் இதில் ஏற்படும் பிரச்சனைகளை இரு தரப்பினரும் பாதிப்புகள் இன்றி சுகமாக அணுக வேண்டும் என்று நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு கருதுகிறது. கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தெரிவிக்கும் பல்வேறு கோரிக்கைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அரசால் நேரடியாக தலையிட முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தகுந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அந்த வகையிலே 21/1/2026 அன்று கறிக்கோழி விவசாய சங்க நிர்வாகிகளோடு கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கறிக்கோழி வளர்ப்பு தொடர்பாக மாவட்டங்களில் உள்ள பண்ணையாளர்கள் விவரம், கோழி வளர்ப்பதற்கு தேவைப்படும் உள்ளீடுகள், தரம் மற்றும் செலவு உற்பத்தி பெருக்கும் வழிவகைகள், பண்ணை செயல்பாடுகளில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், உற்பத்தி மற்றும் கொள்முதலில் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகிய விவரங்களை மாவட்ட அளவிலான கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் அடங்கிய குழுவால் ஆராயப்படும் என்று இன்றைக்கு அரசு துறை அறிவித்திருக்கின்றது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அனைவரிடம் ஆலோசித்து மாவட்ட அளவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டு விரிவான அறிக்கை பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு அளித்த இளைஞர்களை சுய தொழில் முனைவராக மாற்றியமைத்த கறிக்கோழி உற்பத்தி தொழில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து விளங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.